ஹால்ல எல்லாரும் இருக்காங்க, ஆனா மேடி ஸ்வேதாவை மட்டும் காணும். தெரியலையே, ஒருவேளை ஸ்வேதாவால தான் பிரச்சனையோ? ஸ்வேதாவால பிரச்சனையா? என்னமா சொல்ற நீ? ஏய், நானா சொல்றேன்? ஸ்வேதா காலையில அழுதுகிட்டு இருந்தான்னு சொன்னேன்ல. ஆமா. அந்த பிரச்சனை பெருசாகி ஒருவேளை கல்பனாமாக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்வேதாவால தான் பிரச்சனைன்னு எல்லாரையும் இங்க கூப்பிட்டு இருப்பாங்களோ? நீ சொன்னது மட்டும் நடந்துருச்சு, நான் இப்பவே உனக்கு 1/2 கிலோ ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஐஸ்கிரீமா? வெண்ணிலா ஃபிளேவர் வாங்கி தரியா? ஓகே ஓகே, வாங்கி தரேன். சாமி, நான் சொன்ன மாதிரியே நடக்கணும், அப்பதான் எனக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும். அம்மா மாரியாத்தா, எனக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கணும். நீ சாமி கும்பிட்டது போதுமா? அங்க பாரு, மேடியும் ஸ்வேதாவும் வந்துட்டாங்க. என்னது, ஏன் எல்லாரும் இன்னும் தூங்காம முழிச்சிருக்காங்க? அண்ணன் அண்ணியும் வந்துட்டாங்க. வா. மேடி ஸ்வேதாக்காக எல்லாரும் ஜோரா கைத்தட்டுங்க பாக்கலாம். எதுக்கு? அம்மா எதுக்கு கைத்தட்ட சொல்றாங்கன்னு தெரியலையே. சரி, தட்டுவோம். என்ன கர்மமா இது? ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி என்ன வர சொன்ன, இங்க பார்த்தா குடும்பமே ஸ்வேதாவை பாராட்டுற மாதிரி கைத்தட்டிட்டு இருக்கு. அதாண்டி எனக்கும் புரியல. இந்த கல்பனா ஏதோ பிரச்சனைங்கிற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு 11 மணிக்கு ஏதோ குரல் வித்த காட்டுற மாதிரி கைத்தட்ட சொல்லுது. அப்படியே போட்டி ஒண்ணு வச்சனா பாரு. பூமிகா, கல்பனாமா நம்மள பாக்குறாங்க. எல்லாரும் கை தட்டும் போது நம்ம கை தட்டாம இருந்தா நல்லா இருக்காது. கை தட்டு. மா, நம்ம வீட்டு வேலைக்காரிக்கெல்லாம் நான் கை தட்டுறதா? என்னால முடியாதுமா. நீ நம்ம வீட்டு வேலைக்காரிக்காக கை தட்டல, இந்த வீட்டுக்கு எஜமானியாக கை தட்டுற. தட்டு. ஐயோ, 1/2 கிலோ ஐஸ்கிரீம் போச்சே. எதுக்கு மாம் கை தட்டுறீங்க இப்போ? என்ன மேடி, நீ சொல்லலன்னா எனக்கு தெரியாதா? என்னத்த தெரியாதாங்கறாங்க? காலையில இருந்து யார் பேசுறதும் நமக்கு புரிய மாட்டேங்குதே. நீங்க 2 பேரும் ஃபங்க்ஷனுக்கு போனது, பெஸ்ட் கப்பல்ல செலக்ட் ஆனது எல்லாமே எனக்கு ஸ்வேதா ஃபோன் பண்ணி சொல்லிட்டா. அப்படியா? அண்ணனுக்கும் அன்னிக்கும் பெஸ்ட் கப்பிள் அவார்டு கிடைச்சிருக்கா. மேடி சூப்பர்ரா. அண்ணி சூப்பர். இந்த சப்ப மேட்டருக்கு தான் இவ்வளவு பெரிய கலவரமா? ஐயோ. ஸ்வேதா, நீ வாங்கின பரிசை காட்டு. வாவ். இத பார்க்கத்தான் இவ்ளோ நேரம் கண்ணு முழிச்சு காத்துக்கிட்டு இருந்தோமா? இந்த கல்பனாமா நடுராத்திரில கூப்பிட்டு வச்சு காமெடி பண்ணுது. வாவ், சூப்பரா இருக்க நீ. 2 பேருமே இதே மாதிரி எப்பவுமே எல்லாத்துலயுமே ஒன்னா சேர்ந்து ஒன்னா வாழ்ந்து எல்லாத்துலயும் ஜெயிச்சு சந்தோஷமா வாழணும். உங்க 2 பேரையும் பார்த்து பாராட்டணும் தான் இவ்வளவு நேரம் நாங்க கண்ணு முழிச்சு காத்துட்டு இருந்தோம். கல்பனாமா ஸ்வேதா ஆர்மி ஆயிடுச்சு போல. ஸ்வேதா என்ன பண்ணாலும் பாராட்டுமோ? ஸ்வேதாவையும் மேடியும் ஹனிமூனுக்கு அனுப்பலான்னு நினைச்சேன். ஆனா இப்ப அதுக்கு அவசியமே இருக்காது போல. ஏமா அப்படி சொல்றீங்க? அதான் மேடியும் ஸ்வேதாவும் ஊட்டிக்கு போறதுக்கு 1 வீக் ஹனிமூன் ட்ரிப்ப
கிஃப்டா வின் பண்ணிட்டு வந்திருக்காங்களே. அப்படியா? சரி, எல்லாரும் போய் படுங்க. ஓகேம்மா. குட் நைட் அண்ணி. ஸ்வேதா ஊட்டிக்கு போக ஹனிமூன் ட்ரிப்பை ஜெயிச்சுட்டு வந்திருக்கியா? நான் உன்னை வாழ விட மாட்டேன்டி. ஸ்வேதாவுக்கு கை தட்ட எங்களை ஆடியன்ஸா கூட்டிட்டு வரியா? ரூமுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். இந்த கல்பனா அம்மா பண்ண கூத்துக்கு இவன் நம்மள திட்டிட்டு போறாளே. டேய், நான் உன்கிட்ட இத பத்தி வீட்ல சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்ல, ஏன் சொன்ன? ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஆட்டோ கிடைக்க எனக்கு லேட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வர லேட் ஆகும்னு அந்த டைம்ல அத்தைக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நீங்க என்கிட்ட வீட்ல விஷயத்த சொல்ல வேண்டாம்னு சொன்னீங்க. நீ வேணும் தானே எல்லாத்தையும் பண்ற? வேணும்னு நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? நான் உன்னை விட்டு பிரிஞ்சு கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம் தான் ஃபங்க்ஷனுக்கே போனேன். அங்கேயே வந்து தொல்லை கொடுத்தா. இப்ப அம்மாவை தூண்டி விட்டு ஹனிமூன் போக பிளான் பண்ணி வச்சிருக்க. நான் எதுவுமே சொல்லல, அத்தை தான் முடிவு பண்ணிருக்காங்க. அம்மா முடிவு பண்ணா நீ வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? என்ன ஹனிமூன் கூட்டிட்டு போய் என் மனசை மாத்தலான்னு பாக்குறியா? அது என்னைக்குமே நடக்காது ஸ்வேதா. என்ன பிடிக்கலன்னு சொல்லி விட்டுட்டு போனவதானே நீ. அப்புறம் எதுக்கு திரும்ப இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் சொல்றத நல்லா மனசுல வச்சுக்கோ. நாம சேர்றது இனி நடக்காது. நீ என்ன விட்டுட்டு போனது என் மனசுல ஞாபகமா ஆழமா வடுவாயிடுச்சு. இனி அத மாத்த முடியாது. உன் கண்ணீர்லாம் என் மனச கரைக்காது. இப்படியே நிக்காம போய் படு. இங்க பாரு, நீ வெளியே போய் படுத்து நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை வீட்டுல எல்லாருக்கும் தெரிய வேண்டாம். உள்ளே படு. போ, உள்ளே படு, போ. கொஞ்சம் விட்டா என்ன தூக்கி சாப்பிட்டுடுவா. இவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். மேடி, விக்குதா? தண்ணி குடிச்சா விக்கல் சரியாயிடும். இருங்க, நான் தண்ணி எடுத்து தரேன். ஏய், வேண்டாம் வேண்டாம். நீ எனக்கு தண்ணி எடுத்து தர வேண்டாம். எனக்கு எடுத்து குடிச்சுக்க தெரியும். என்ன மேடிக்கு விக்கிக்கிட்டே இருக்கு? என்ன ஸ்வேதா பார்வையே சரியில்லையே. எதுக்கு இப்ப என் கிட்ட வர? கிட்ட வராத ஸ்வேதா, கிட்ட வராத, கிட்ட வராத. டோன்ட் கம். சொல்ல சொல்ல வந்துட்டு இருக்க. வராத, வராத, வர. இப்ப விக்கல் நின்னுடுச்சா? என்ன? விக்கல் நிக்கிறதுக்கு தான் இப்படி பண்ண.
கொஞ்ச நேரத்துல என்ன ஒரு மாதிரி ஆக்கிட்டாளே. பெரிய கில்லாடியா இருக்கா. இவ விஷயத்துல கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். மேடி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டாரா? நான் மேடி மேல இருந்த காதல்ல மேடி உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிற எண்ணத்துல தானே மேடியை விட்டு போக நினைச்சேன். இத மேடிக்கு எப்படி நான் புரிய வைப்பேன்? என்னமா இது சோதனை? என்ன போன் அடிக்குது? புது நம்பரா இருக்கு. இந்த நேரத்துல யாரா இருக்கும்? மேடி வேற தூங்குறாரு. நான் போன் பேசினதுல சத்தம் கேட்டு மேடி முழிச்சுக்கிட்டா என்ன பண்றது? சரி, வேலையை போய் பேசுவோம். ஹலோ ஸ்வேதா, நீங்க யார் பேசுறது? என்ன கண்ணு ஸ்வேதா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க யாரு? நான் உங்க பெரியம்மா. பெரியம்மாவா? இதுவரைக்கும் எனக்கு அப்படி யாரும் இல்லையே. இனிமே இருக்காங்கன்னு வச்சுக்க. சரி, இந்த நேரத்துல எதுக்கு கூப்பிட்டீங்க? சரி, அது இருக்கட்டும். இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல எல்லாம் சந்தோஷமா இருந்தியா? நான் ஃபங்க்ஷனுக்கு போனது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீதான் உங்க அம்மா கிட்ட சொல்லி அழுதல்ல? ஆமா, ஆனா அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்க அம்மா தான் என்கிட்ட சொன்னா. எங்க அம்மா சொன்னாங்களா? ஹலோ ஹலோ ஹலோ. ஐயோ, போன் கட் ஆயிடுச்சு. என்ன போன் போக மாட்டேங்குது? எனக்கு யாரு போன் பண்ணிருப்பா? பெரியம்மான்னு சொல்றாங்க. நான் எங்க அம்மா கிட்ட சொன்னது இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒண்ணுமே புரியலையே. அம்மா, இப்ப போன் பண்ணவங்க யாருன்னு தெரியல. ஆனா என்கிட்ட பிரியமா பேசுறாங்க. அம்மா, அவங்க யாரும்மா? ஸ்வேதாவோட வாழ்க்கையில இனிமே எந்த சந்தோஷமும் நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன் போது அப்புறம் இந்த சாந்தி முகூர்த்தத்தை மட்டும் நடக்க விட்டுருவேனா? முதலிரவு அதுவுமா ஏன் கிச்சன்ல வந்து படுத்திருந்த? இதுதான் சரி. அம்மா, அம்மா. என்ன பிரீத்தி, என்ன இந்த நேரத்துல தூங்கலையா நீ? இல்லம்மா, உங்ககிட்ட சில விஷயத்த சொல்லணும். அதான் வந்த. உள்ள போய் பேசலாமா? வா. என்ன விஷயம் சொல்லு. அம்மா, ரொம்ப முக்கியமான விஷயம்மா. எனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சும் இவ்வளவு நாள் உங்ககிட்ட சொல்லாம இருந்தது தப்புதான். ஆனா இனியும் சொல்லாம இருந்தா அன்னைக்கு ஏதாவது ஆகி பெரிய தப்பாயிடுமோன்னு பயமா இருக்குமா. அதான் சொல்ல வந்தேன். ஸ்வேதாக்கு என்ன ஆக போகுது? நீ என்னடி சொல்ற? சொல்றேம்மா, நடந்தது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றேன். நீ என்ன பார்க்க வரும்போது
நான் மூலிகை மருந்து மாதிரியே உனக்கு ஒண்ணு தரேன். நீ அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ. கண்மணி அம்மா உங்ககிட்ட இருக்கிறது உண்மையான மருந்துன்னு நினைச்சு அதை அழிக்க முயற்சி பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணாலும் நீ அதை கண்டுக்காத. அவங்க மூலிகை மருந்தை அழிச்சு ஜெயிச்சுதான் நம்பட்டும். அதுக்கப்புறம் நான் உன்னோட காலேஜ் ஃப்ரெண்டா முகத்தை மறைச்சுக்கிட்டு வந்து யாருக்கும் தெரியாம மேடிக்கு 2ஆம் பாங்க மருந்து கொடுத்துட்டு போயிடுறேன். ஸ்வேதா அண்ணி, மேடி அண்ணனுக்கு கொடுக்க இருக்கிற மருந்த நீங்க தடுக்க பாக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்களை தொந்தரவு பண்ணி எங்க அம்மா கிட்ட நான் உங்களை பத்தின உண்மையெல்லாம் சொல்ற மாதிரி பண்ணிடாதீங்க. இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? அப்போ மேடிக்கு மருந்து கொடுக்க விடாம ஸ்வேதாவை தடுத்தது பூமிகாவும் அவ அம்மாவுமா? ஆமாமா, இந்த பூமிகா ஸ்வேதா அண்ணிய மருந்து கொடுக்க விடாம தடுக்க அண்ணி மேல போய் கேஸ் போட்டு போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்க கூட தயங்கலம்மா. பூமிகாவும் அவங்க அம்மாவும் அண்ணி மேல கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம நடந்துக்கிட்டாங்க. இவ்ளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்ட ஸ்வேதா ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? சொல்லி இருந்தா அப்பவே அந்த கண்மணி பூமிகாவோட அகங்காரத்துக்கு ஒரு முடிவு கட்டியிருப்பேன்ல. அதாம்மா அண்ணி, ஸ்வேதா அண்ணிய பூமிகாவும் அவங்க அம்மாவும் எதிரியா பார்த்தாலும் அண்ணி அவங்கள அப்படி பார்க்கலம்மா. இன்னும் கூட பூமிகாவையும் அவங்க அம்மா கண்மணியையும் அவங்க தான் அக்கா அம்மாவா தான் நினைக்கிறாங்க. அண்ணி உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லியிருந்தா நீங்க கோவத்துல கண்டிப்பா பூமிகா அவங்க அம்மா பாட்டி எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பீங்க. அதனால பூமிகா வாழ்க்கை, கௌதம் அண்ணா வாழ்க்கை எல்லாமே வீணா போயிடும் தான் அண்ணி உண்மையெல்லாம் மறைச்சு கஷ்டத்தெல்லாம் அவங்களே ஏத்துக்கிட்டாங்க. அதனாலதான் என்னையும் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்கம்மா. இப்போ கூட அந்த பூமிகா அன்னைக்கு ஏதாவது தொல்லை கொடுப்பாங்கன்னு தான் நான் அன்னைக்கு கொடுத்த வாக்க மீறி உங்ககிட்ட வந்து சொல்றேன். நீதாம்மா பூமிகா உங்க அம்மா பாட்டிக்கிட்ட இருந்து ஸ்வேதா அண்ணிய காப்பாத்த ஏதாவது செய்யணும்மா. செய்யறேன். ஸ்வேதா வேணா தன்னை வளர்த்ததுக்காக பூமிகா கண்மணி பண்ண தப்பையெல்லாம் அவ மன்னிச்சிடலாம். ஆனா நான் மன்னிக்க மாட்டேன். இனிமே அவங்க ஸ்வேதாவை எதிர்த்து எந்த தப்பும் பண்ண முடியாத மாதிரி பண்றேன். நேத்து நைட்டு கூப்பிட்ட மாதிரி அம்மா இன்னைக்கும் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. என்ன விஷயமா இருக்கும்? நேத்து மாதிரி இன்னைக்கும் எல்லாரையும் நான் கூப்பிட்டிருக்கேனா உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கலாம். சம்மந்தி கரெக்டா சொன்னீங்க. கொஞ்சம் சும்மா நில்லுமா. பிரீத்தி, அம்மா ஸ்வேதா எங்க? ரூம்ல இருக்காங்கம்மா. போய் கூட்டிட்டு வா. சரிம்மா. ஒருவேளை ஸ்வேதாவுக்கு பட்டாபிஷேகம் நடத்துவாங்களோ? என்னத்த கூப்பிட்டு இருந்தீங்களா? ஆமாமா, நான் உங்க எல்லார்கிட்டயும் நான் இப்ப எடுத்த ஒரு முக்கியமான முடிவை பத்தி சொல்ல போறேன்.
அதனால தான் கூப்பிட்டேன். முடிவா? என்ன சொல்றாங்க கல்பனாமா? ஏன் கண்மணி, இந்த கல்பனாமா தினமும் ஏதாவது ஒரு சஸ்பென்ஸ சொல்லிக்கிட்டே இருக்குதே. ஸ்வேதா மேடிய ஹனிமூனுக்கு அனுப்பணும்னு நேத்து எடுத்த முடிவுக்கே நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம திணறிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்குள்ள அடுத்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. என்ன முடிவா இருக்கும்?